Hi, good evening, students. Okay, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட்ல யார் சார் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். லெஃப்ட்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுங்க, கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, ப்ரோ உங்களோட வந்து லேப்டாப் இருக்கா? அந்த லேப்டாப்ல வந்து ஃபோட்டோஷாப் இருக்கு ப்ரோ, இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஃபோட்டோஷாப் இருக்கா? ஃபோட்டோஷாப் இல்லைண்ணே. ஓகே, நீங்க கீபோர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிக்கல ப்ரோ? கீவேர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன மாதிரி கீவேர்ட், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், எஃப்ஏக்யூ கொஸ்டின் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இல்லை ப்ரோ, டுமாரோ தான் செய்யணும். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் இந்த மற்ற லெஃப்ட்ல ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் ஃபோட்டோஷாப் ஒன் பண்ணி எப்படி லெஃப்ட் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஆஃப்லைன் எஸ்சிஓ செய்யலாம் இமேஜுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இந்த மற்ற லெஃப்ட்ல ஜாயின் ஆகி நான் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். ஓகே, ஐ திங்க் யா. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்களா? நான் மற்ற இதில் ஜாயின் பண்ணிக்கொள்றேன். Recording in progress. ஓகே, வெயிட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோஷாப்பை நான் ஒன் பண்ணிக்கொள்றேன். ஓகே,
ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே. வெயிட் பண்ணி ஒரு 2 minutes வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓகே தானே? செட்டில் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கிளியரா விளங்கு தானே? ஓகே. இப்போ ஃபோன் யூஸ் பண்றவங்க வந்து இந்த ஸ்கில்ஸ், அதாவது இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி சொன்னா நோ இஷ்யூ. அதே சேம் டைம் வந்து லேப்டாப் யூஸ் பண்றவங்க என்ன செய்யலாம்? உங்களோட பிக்சருக்கு வந்து நீங்க ஆஃப்லைன் எஸ்இஓ வந்து நீங்க செஞ்சு கொள்ளலாம். ஓகே, எப்படி செய்யலாம்னு சொல்லி சொன்னா முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வந்து ஓகே, உங்களுடைய போட்டோஷாப்ல வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட இமேஜை வந்து, அதாவது ஒரு இமேஜ் என்ன செய்யுங்க, இப்போ நீங்க 3 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு இமேஜ் என்ன செய்யுங்க, 1 by 1 செய்யுங்க. ஸோ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இமேஜ் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இந்த போட்டோஷாப்புக்கு கொண்டு வர வெயிட் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணிக்கணும். நான் அந்த போட்டோஷாப்புக்குள்ள இந்த பிக்சர் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா நான் கொண்டு வரேன். டவுன்லோட் பண்ணிக்கொள்ளேன். பண்ணுறேன். ஸோ select இது பண்ணிக்கணும். லோட் ஆகுது. நான் போட்டோ ஒரு இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட பிக்சரை வந்து நம்மளோட கிக்கிற இமேஜை வந்து என்ன செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம போட்டோஷாப்ல கொண்டு வந்துட்டோம். சரிதானே? Okay, இது முதலாவது ஸ்டெப். உங்களோட ஃபைல் செக்ஷன். ஓகே, அதுக்கு முதல் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். நான் புஷ் பண்றேன். பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச கிக் என்ன செய்வோம், நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச 35 கீவேர்டை வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ வெயிட் பண்ணிக்கணும். நான் அதையும் வந்து ஓப்பன் பண்ணி கொள்றேன்.
வெயிட் பண்ணிக்கலாம். அவங்க இந்த டோட் எல்லாம் நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தந்துட்டு அதாவது எப்படி இதில் செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் பண்ணு. ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களோட ஸ்கின் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய போட்டோஷாப்ல வந்து உங்களுடைய இதுக்கு தானே, அதாவது வந்து உங்களோட இமேஜ் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட போட்டோஷாப்ல உள்ளுக்கே என்ன செய்யுங்க கொண்டு வாங்க. சரியா? முதலாவது. ரெண்டாவது, நீங்க எடுத்து வச்ச 35 கீவேர்டுக்கு தானே, ஸோ அதை என்ன செய்யுங்க பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் என்ன டைட்டில் அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth. அடுத்தது இது என்ன 35 கீவேர்ட். ஓகே, ஸோ இது நான் டெலிட் பண்ணிக்கோல, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம காப்பி பண்ண டைம்ல நம்மளுக்கு எரர் ஆகும். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கோல. ஸோ இதையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் டெலிட் பண்ணிட்டேன். Instagram, so take method close content. அடுத்தது delete பண்றேன். இது என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு விளங்கும். நான் லாஸ்டா காப்பி பண்ற டைம்ல இது டோட்டல் எல்லா மெடிசின் வரும்னு சொன்னா சேர்த்து காப்பி ஆகும். ஸோ ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் டிஃபிகல்ட் அதிகம். ஸோ நீங்க டிஃபிகல்ட் இதெல்லாம் வந்து டிலீட் பண்ணி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு விளங்குன வேண்டியதுக்காக வேண்டாம் கிளாஸ்ல வந்து செய்யறேன். நான் டெலிட் பண்ணல. ஓகே, 35 delete பண்றேன். இதையும் delete பண்ணிட்டு ஓகே. இப்போ என்ன செஞ்சு 35 கீவேர்ட் அடிச்சுதான் டைட்டில் மட்டும். இப்போ என்ன செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யுங்கன்னு சொன்னா முதலாவது உங்களோட பிக்சரை வந்து போட்டோஷாப்லயே கொண்டு வாரீங்க. ரெண்டாவது வந்து உங்களோட ஃபைல் அண்ட் செக்ஷன் நிற்கும். சரியா? போட்டோஷாப்ல ஓகே மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைல் என்ற வெயிட் பண்ணி மார்க் பண்ணி காட்டு. உங்களுக்கு வந்து ஃபைல் அண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். சரியா? போட்டோஷாப்ல உங்களுக்கு விளங்க முடியுங்கன்னா உங்களுக்கு அம்புக்குரிய காட்டிக்கிறேன். சரிதானே? அதை என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஃபைல் அண்ட் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் கிளிக் பண்ணிக்கொண்டு வெயிட் பண்ணிக்குவோம். ஓகே, நான் என்ன செய்யறேன் இப்போ கிளிக் பண்ணேன். சரியா? இப்போ இந்த ஃபைல் அண்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைல் இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கு. அதையும் மார்க் பண்ணி காட்டேன். ஸோ மார்க் பண்ணிக்கலாம் இருக்கு. ஸோ இதுல பாருங்க ஃபைல்ல கிளிக் பண்ணுவோம். ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைல் இன்ஃபோ இருக்கு. சரியா? அதாவது லாஸ்ட்ல இருந்து 4வது ஃபைல் இன்ஃபோ இருக்கும். ஸோ அதை நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணதுக்கு பின்னால இப்படியான ஒரு ப்ரொபப் பண்ணி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஓகே, இப்போ இதுல தான் நம்ம என்ன செய்ய போறோம் ஆஃப்லைன் எஸ்இஓ செய்ய போறோம். ஓகே, டாக்குமெண்ட் டைட்டில வந்து உடனே செய்யணும். நீங்க காப்பி பண்ணேன் இதுக்கான டைட்டில் தானே, அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. சரியா? அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth சரி அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு போட்டோஷாப் பண்ணுங்க. நீங்க நினைக்கலாம் சம்மந்தம் இல்லாம அமேசிங் பேஜ் டைப்பிங் என்று சொல்லி கொடுத்துட்டு இந்த அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth எனக்கு இருக்கு. ஸோ நான் அந்த ஸ்கில்ஸுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணல. அதுக்காக வேண்டி தான் நான் ஜஸ்ட் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ நீங்க அந்தந்த கிக்கு அந்தந்த இதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. சரியா? இதுல வந்து டாக்குமெண்ட் டைட்டில் தானே, அதுக்கு நீங்க உங்களோட டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க.
சரி, பேஸ்ட் பண்ணிட்டு ஓத்தரை என்ன செய்யுங்க, அதே டைட்டில வந்து பேஸ்ட் பண்ணுங்க. சரிதானே? ஓகே. அதுக்கு பின்னால ஓத்தர் டைட்டில் இருக்கு தானே, ஸோ அதே இது என்ன செய்யுங்க, அடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்க தானே? ஓகே. இப்ப அடுத்தது வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லித்தானே, நல்லா பேசுங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. உங்க டாக்குமெண்ட் டைட்டில வந்து உங்களோட லோ கம்ப்யூட்டேஷன் டைட்டில கொடுங்க. சரியானே? அதே சேம் டைம் உங்களோட ஓத்தர்லையும் வந்து அதே டைட்டில் கொடுங்க. உங்களோட ஓத்தர் டைட்டிலையும் வந்து அதே இதை கொடுங்க. சரிதானே? ஓகே. இப்ப அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஹலோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் தானே. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச டிஸ்கிரிப்ஷன் தானே. ஸோ நம்ம எஸ்சிஎல்எம் செஞ்ச டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு யாஃபோம் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதே நான் உங்களுக்கு காட்டி வெயிட் பண்ணிக்கோங்க. இது மற்ற லேப்டாப் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கிடைக்குது ஸ்டூடெண்ட், அதை நான் எடுத்துக்கொள்றேன். ஓகே. அதுக்கு மேல வந்து ரேட்டிங், ரேட்டிங்ல வந்து 5 ஸ்டார் கொடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ரைட்டர் தானே. ஸோ அந்த ரைட்டர்ல நீங்க இதே டைட்டில் என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. சரிதானே? இதே டைட்டில வந்து பேஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அடுத்தது இந்த கீவேர்ட்ல நீங்க கலெக்ட் பண்ணி வச்ச 35 கீவேர்டு இதை வெயிட் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணோம். கலெக்ட் பண்ண வச்ச 35 கீவேர்டு தானே, 35 கீவேர்டு சேர்த்து பிளஸ் ஒர்க் பண்ணுங்க. சரியா? 35 கீவேர்ட் அடுத்த டெக்ஸ்ட் 5 டெக்ஸ்ட் அப்படி காப்பி பண்ணுங்க. போட்டோஷாப்புக்கு வாங்க. போட்டோஷாப் வந்து இந்த கீவேர்ட்ல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. சரியா? பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லப்பா செக் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் அங்க கொடுக்கிறோம், மேலே நம்மளோட கீவேர்டு எல்லாம் இருக்குது. சரிதானே? ஓகே. அதுக்கு பின்னால இப்போ லாஸ்டா பேலன்ஸ் இருக்குது என்னது, இது டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் அதை வெயிட் பண்ணிக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து மொத்த லெஃப்ட் இருக்கு. ஓகே, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி அதை இதை கன்வெர்ட் பண்ணிக்கொள்றேன், எடுத்துக்கொள்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களோட டைட்டில், உங்களோட டிஸ்கிரிப்ஷன், உங்களோட கீவேர்ட், உங்களோட டெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் என்ன செய்யணும், டோட்டலா எல்லாத்தையும் கவர் பண்ணி போடணும். சரியா? ஓகே. அதை அப்படியே காப்பி பண்றேன், வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நான் காப்பி பண்றேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ம், இந்த drive name, impose library.
அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கணும். அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் ஃபோட்டோஸுக்கு போகிறேன். ஓகே, ஃபோட்டோஷாப்ல என்ன செய்யணும் சொன்னா, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறேன், இந்த டைட்டில வந்து பேஸ்ட் பண்ண போறேன். சரியா? ஓகே, நான் டைட்டில வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்றேன். அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth. ஓகே, நான் செஞ்சுட்டேன், டைட்டிலே டைப் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ண போறேன். நான் காப்பி பண்ணிட்டேன், இப்போ என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். சரியா? ஓகே, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது, ஸோ அதை நான் என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிதானே? ஓகே, இப்ப டிஸ்கிரிப்ஷனை கொடுத்ததுக்கு பின்னால நீங்க அடுத்து செய்ய வேண்டியது, நீங்க இங்க கொடுத்த கீவேர்ட் உங்களோட டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி லாஸ்டா என்ன செய்யணும், இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். இல்லைங்களா? கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட டோட்டல் உங்களோட ஒரு இமேஜுக்கான ஆஃப்லைன் இஸ்யூ 100%. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். முதலாவது வந்து சரியா, முதலாவது வந்து இதுல வந்து இந்த இதுல அதாவது எஸ் உங்களோட டாக்குமெண்ட் டைட்டில், டைட்டில் நீங்க என்ன செய்யணும், ப்ரொவைட் பண்ணணும். இந்த 3 செக்ஷன்லையும். சரியா? இந்த 3 செக்ஷன்லையும் உங்களோட டைட்டிலுக்கான உங்களோட இதுக்கான டைட்டிலை ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த செக்ஷன்ல வந்து உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட், டெக்ஸ்ட் மொத்தமா டோட்டல் என்ன செய்யணும், இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல வந்து சரியா? அடுத்து வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கும். அதுக்கு பின்னால டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலுக்கு உங்களோட டைட்டில். சரியா? அடுத்த கீவேர்ட்ல 30 கீவேர்ட் பிளஸ் உங்களோட 5 டெக்ஸ்ட் அதை ப்ரொவைட் பண்ணணும். சரியா? அதுக்கு பின்னால வந்து லாஸ்டா என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். வேற ஒன்றுமே நீங்க செய்ய தேவையில்ல. நீங்க என்ன செய்ய, ஓகே சொல்லி கிளிக் பண்ணிக்கணும். ஓகே கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு இமேஜுக்கான ஆஃப்லைன் எஸ்இஓ செஞ்சிடும். நம்ம செஞ்சிட்டோம். சவுண்ட் கிளியர் இல்லையா? இப்ப சவுண்ட்ல ஓகே தானே? சவுண்ட் ஓகேவா இல்ல திருப்பி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணவா? எனக்கு செட் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, அதுல ஒருத்தர் போட்டிக்கு ரிப்பீட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஓகே, முதல்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, போட்டோஷாப்ல வந்து உங்களோட கிக்குக்கான இமேஜ், ஒரு இமேஜ் என்ன செய்யுங்க, உங்களோட போட்டோஷாப்புக்குள்ள என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க முதலாவது. சரிதானே? ஓகே, ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலை, மேலுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைல் அண்டிங் வந்து ஃபைலை கிளிக் பண்ணிக்கணும். ஃபைலை கிளிக் பண்ணதுக்கு பின்னால லாஸ்ட்ல இருந்து 4வது ஃபைல் இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கணும். சரியா? அதை கிளிக் பண்ணதுக்கு பின்னால இப்படியான ஒரு பாப்அப் சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதுல பாத்துங்க, டாக்குமெண்ட் டைட்டில வந்து உங்களோட கிக்குக்கான டைட்டில வந்து கொடுங்க. சரியா? ரெண்டாவது வந்து ஓத்தர்லையும் உங்களோட நேம் கொடுக்க தேவையில்லை, டைட்டில கொடுங்க. சரியா? ஓத்தர் டைட்டிலை உங்களோட கிக்குக்கான டைட்டிலையும் ப்ரொவைட் பண்ணுங்க. சரியா? அப்ப இந்த 3லையும் நீங்க என்ன செய்யணும், டெஸ்ட் இருக்கிற 3லையும் உங்களோட கிக்குரிய டைட்டிலையும் கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டீங்களா? ஓகே, அடுத்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட், டெக்ஸ்ட் 4லையும் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது ரேட்டிங்ல நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும். சரிதானே? ஓகே, அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ரைட்டர்ல உங்களோட டைட்டில வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. சரிதானே? அடுத்தது கீவேர்ட்ல வந்து உங்களோட 35 கீவேர்டு என்ன பாத்தீங்களா, நான் எப்படியோ கொடுத்தேன். இப்போ வந்து எப்படி இருக்கு, எல்லாமே வந்து ஒட்டோவா செஞ்சேன், ஒட்டோவா எடுத்துட்டு நான் கொடுத்தது 1 by 1 இங்க வந்து பாருங்க எப்படி எல்லாமே வந்து அடுத்தடுத்தான் அவங்க எடுத்துக்கலாம். கீவேர்ட்ல வந்து உங்களோட 35 கீவேர்ட் பிளஸ் அந்த 5 டெக்ஸ்டையும் வந்து இதுல கொடுங்க. சரியா? கொடுத்ததுக்கு பின்னால ஓகே என்ன பண்ண கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இமேஜுக்கான ஆஃப்லைன் எஸ்இஓ நீங்க என்ன செஞ்சீங்க, 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட 2
இமேஜுக்கும் செய்யுங்க, அதே சேம் டைம் வீடியோக்கும் இதே மெத்தட் நீங்க செஞ்சா ஓகே. சரியா? இப்ப இதுல ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருக்கா? அப்படி இல்லை நம்ம படிச்சது டவுட் இருந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் சொல்லி சொன்னா நீங்க செட்ல கேட்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஸோ மத்தவங்க ஒரே ஒரு ஆள் தான் போட்டீங்க, மத்தவங்க ஒரு கிக்ல வர இமேஜ் அண்ட் வீடியோவுக்கு தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன் போடணுமா? ஒரு கிக்ல வர இமேஜ், அதாவது நீங்க டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு ப்ரோ கேக்குறீங்க? இந்த இமேஜ் நான் நம்ம போட்டோஷாப்ல செய்யற டைம்ல கேக்குறீங்க, அல்லது ஆஃப்லைன்ல செய்தது ஃபைபர்ல எட் பண்ணுவது எப்படி? இல்ல நீங்க வந்து இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளுடைய இந்த இமேஜுக்கு தான் விளங்கிட்டா. இப்ப இந்த இமேஜுக்கு நம்ம ஆஃப்லைன் எஸ்இஓ செஞ்சிட்டோம். ஓகே, இது நம்ம ஃபைபர்ல எட் பண்றது இல்ல. நம்ம இந்த போட்டோவை தானே செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நம்ம ஃபைபர்ல என்ன செய்ய போறோம், கிக்கா போட போறோம். நீங்க ஃபைபர்ல வந்து 3 இமேஜ் நீங்க என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த இமேஜில டெக்ஸ்ட் டேட்டா என்ன செய்யும். இப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படியே உங்களோட நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நீங்க காப்பி பண்ற டைம்ல, இப்ப நீங்க ஃபைபர்ல ஒரு வேர்டை காப்பி பண்ற டைம்ல நீங்க டிரெக்டா என்ன செய்யக்கூடாது, வேர்ட் ஃபைல பேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபைபர்ல இருக்கிற டேட்டாவோட என்ன செய்யுது, அப்படியே ஜாயின் பண்ணிருக்கு. நீங்க காப்பி பண்ற டைம்ல வந்து என்ன செய்யும், அந்த டேட்டாவும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கூட காப்பி ஆகி வரும். விளங்கிட்டா? அப்படியே காப்பி ஆகி வந்து நீங்க வேர்ட்ல போற டைம்ல அந்த டெக்ஸ்ட் என்ன செய்யும், அந்த ஃபைபருடைய வைரஸ் மாதிரி, அதாவது ஒட்டுண்ணி மாதிரி அப்படியே சேர்ந்து இருக்கும். நீங்க வேர்ட்ல போட்டாலும் அந்த வேர்ட்ல இருக்கிற டேட்டா ஃபைபர்ல இருந்த வந்த ஒட்டுண்ணி மாத்திரம் சேர்ந்திருக்கும். ரைட்டா? அப்ப நீங்க அதை ஃபைபர்ல போற டைம்ல ஃபைபர் என்ன செய்யும், ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது ஆல்ரெடி ஃபைபர்ல இருந்த ஒட்டுண்ணி தான். நம்மளோட பாசத்துல சொல்ல போனா, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனா, இது ஃபைபர்ல இருந்த ஒட்டுண்ணி தான். இதை திரும்பி இவங்க காப்பி பண்ணி திரும்பி அப்படியே போடுறாங்கன்னு என்ன செய்யணும்னா உங்களோட என்ன செய்யும், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ண மாட்டான், ஒட்டோவா பூஸ்ட் பண்ண மாட்டான். விளங்கிட்டா? அப்ப என்ன செய்யணும்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு அக்கௌண்ட் தான் பூஸ்ட் ஆகும். அப்ப நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு அக்கௌண்ட் நீங்க என்ன செய்ய பூஸ்ட் பண்றீங்க. விளையாட்டு தானே? அப்ப இதால நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றேன், அங்க காப்பி பண்ணினா நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல செய்யுங்க, பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி உங்களோட மெயின் இடத்துக்கு வந்து பேஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்ப அந்த டைம்ல அந்த ஃபைபர் அந்த ஒட்டுண்ணி வந்து அதுல ஜாயின் பண்ணி நிக்க மாட்டோம். நீங்க எங்க பேஸ்ட் பண்ணுறோ அங்க போய்த்துரும். திருப்பி நீங்க மூணாவது என்ன செய்ய போறீங்க, உங்களோட வெப் ஃபைல நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. விளங்கிட்டா? பாருங்க, அதாவது உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இது ஃபைபர், சரியா? இது ஃபைபர், நான் கொடுத்த மார்க் பண்ணேன். இது ஃபைபர், சரியா? இது ஃபைபர். இதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து காப்பி பண்ணீங்க. நீங்க போடுறீங்கன்னு சொல்லி சொன்னா வேர்ட் ஃபைல போடுறீங்க, சரியா? வேர்ட் ஃபைல வந்து நீங்க போடுறீங்க முதலாவது, சரியா? அதுக்கு பின்னாடி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய அப்படியே காப்பி பண்ணி திருப்பி ஃபைல போடுங்க, சரியா? திருப்பி ஃபைபர்ல போடுங்க. ஓகே, 2 minutes வெயிட் பண்ணிருக்கோம். மவுஸ் ஆகுது. இதுல பாருங்க, சரி, எடுத்துக்கொண்டு
இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணுவீங்க சரியா? அப்படி காப்பி பண்ற டைம்ல வந்து அந்த டேட்டா வரும் சரியா? அந்த டெக்ஸ்டும் வரும் பிளஸ் அது கூட வைரஸ் வரும் சரியா? அதாவது ஒட்டுண்ணி சரிதானே? வைரஸ் வரும். இந்த வைரஸ் நீங்க அப்படி என்ன செய்றீங்கன்னு சொன்னா வேட் ஃபைல் போட்டு பேஸ்ட் பண்ணீங்க. பேஸ்ட் பண்ற டைம்ல நீங்க டெக்ஸ்ட் நீங்க எடிட் பண்ணினாலும் நீங்க டெக்ஸ்ட் உங்களோட ஓனுக்கு எடிட் பண்ணாலும் அந்த கூட இருக்கிற வைரஸ் எந்த வைரஸ் இந்த இதே வைரஸ் தான் செய்யப்படுது இந்த டெக்ஸ்ட் கூட இருக்க போகுது. இப்ப நீங்க இங்க திங்க் பண்ணுவீங்க ஓகே எல்லாம் சரிதான் அனுப்பிடு எல்லாமே சரி சரிதான் அனுப்பிடு அது அப்படியே மாறி பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்க சரியா? உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அதே சேம் டைம் உங்களோட வைரஸ் இப்ப ஃபைபர் செக் பண்ணணும். இது ஆல்ரெடி வந்து ஃபைபர் இருக்குதா இந்த ஒட்டுணி ஃபைபர் இருக்குதானே அதே ஒட்டுணி தானே? ஓகே அப்ப இவர தனிவர் பூஸ்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி எங்க காப்பி பண்ணீங்களோ பிஎன் அக்கௌண்ட் காப்பி பண்ணீங்களோ இந்த ஃபைபர் என்ன செய்யும் நீங்க பேஸ்ட் பண்ணி போட்டு இதையும் பாருங்க இதையும் பாருங்க இவர் அக்கௌண்ட் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைபர் செய்யும்னு சொல்லி சொன்னா நீங்களும் இவர் தான் பூஸ்ட் பண்றீங்க இவர் அக்கௌண்ட் பூஸ்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு இந்த ஃபைபர் இவர் அக்கௌண்ட் உங்கள் மூலமாகும் இவர் மூலமாக என்ன செய்யும் பூஸ்ட் பண்ணும். அப்ப நீங்க ஏன் அவர் அக்கௌண்ட் நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பூஸ்ட் பண்றீங்க விளங்கிட்டா? சோ ஓகே நான் தான் சொன்னேன் நீங்க அப்படி காப்பி பண்ணா சரிதானே? டேட்டா ஃபைல் காப்பி பண்ணு வெப் ஃபைல் போடாம இந்த போடுதோ அப்படி இல்லைன்னு சொல்லி வேற ஏதாவது இடத்துல போட்டு என்ன செய்யணும் சரியா? நோட் பேட்ல இப்ப நீங்க ஃபைபர்ல காப்பி பண்ணி நோட் பேட்ல போடணும். அந்த காப்பி பண்ணி மாத்தி பேஸ்ட் பண்ணி அந்த டைம்ல வந்து இந்த டெக்ஸ்ட் பிளஸ் இந்த நோட்பேட் வைரஸ் விளையாட நோட்பேட் வைரஸ் தான் சேவ் பண்ணா இருக்க போகுது. அப்ப நீங்க இதை என்ன செய்ய வைரஸ் தான் என்ன செய்ய முடியும் சொல்லி சொன்னா ஃபைபர் உங்களோட அக்கௌண்ட வந்து தானா வந்து பூஸ்ட் பண்ணும் சரியா? ஓகே இது என்னதுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து இந்த இமேஜ் ஓகே இந்த ஆஃப்லைன் எஸ்இஓ செஞ்சா நம்ம எப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் கீவேர்ட் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க இந்த இமேஜ் வந்து நீங்க போற டைம்ல நீக்கக்கூடிய இந்த 3 இமேஜ் தானே பப்ளிஷ் பண்ற டைம்ல உங்களோட டைட்டில் வந்து ரேங்க் ஆகட்டையும் உங்களோட இமேஜ் என்ன செய்யும் ரேங்க் ஆகும். உங்களோட இமேஜ் ரேங்க் ஆகட்டையும் உங்களோட கீவேர்ட் என்ன செய்யும் ரேங்க் ஆகும். அதுக்காக வருது நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம இந்த ஆஃப்லைன் எஸ்இஓ நம்ம என்ன செய்யல மெனுவில் வந்து ஃபைவ் பண்றது இல்லை சரிதானே? ஓகே அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளையாடி நினைக்கிறேன். அடுத்த வந்து ஆஃப்லைன் எஸ்இஓ எடுத்து ஃபைவ் எட் பண்ணது எப்படி அதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னட்ட லேப்டாப் இல்லை அப்ப நான் ஃப்ரெண்ட் நினைப்பு செய்து போடலாமா? யா நீங்க நான் இப்ப இன்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் செஞ்சா ஓகே சரிதானே? இன்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களோட வேலை செஞ்சு அனுப்பினா சரி. ஓகே அப்ப ஓகே தான் இது ஓகே தானே உங்களுக்கு? அசாம் ப்ரோ 114 இண்டெக்ஸ் நம்பர் அடுத்து 113 அடுத்தது புவன் தீபு பிரதர் இதெல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ஃபைபர் அக்கௌண்ட் லெஃப்ட் லைன் போட்டோ ஃபைபர் அக்கௌண்ட்ல லெஃப்ட்லையும் போட்டோஷாப் கேன்வா பீஸ்லையும் செய்யலாமா? இது என்ன பண்ணி கேட்குறேன் எனக்கு விளங்கல. அதாவது ஃபைபருக்கு வந்து அந்த பிக்சர் கென்வாவிலையும் போட்டோஷாப்லையும் செய்ய கேட்குறீங்களா? அதாவது இந்த இமேஜை வந்து போட்டோஷாப்ல பிளஸ் கேன்வாவில் செய்ய போறீங்களா சொல்லி கேட்குறீங்களா நீங்க? ஓ அப்படி செய்யலாம் அது நோ இஷ்யூ. இதுல தான் செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்க இதுல செய்யலாம். நீங்க எலஸ்டர்ஸ்லையும் கூட செய்யலாம் நோ இஷ்யூ அதுல. ஓகே அப்ப இந்த ஆஃப்லைன் எஸ்இஓ கிளியர் தான் உங்களுக்கு? இப்போ கட்டாயம் நீங்களும் செய்து கொள்ளுங்க. ஓகே அப்புறம் அடுத்த கிளாஸ்ல வந்து இப்போ கிஜை வந்து பப்ளிஷ் பண்றதா இருக்கு. ஸோ நானும் வந்து அடுத்த கிளாஸ்ல 3 இமேஜ் என்ன செய்வேன் கிரியேட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி
ஆஃப்லைன் எஸ்இஓ எல்லாமே நானும் செஞ்சுட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல லைவாவே கிக்க பப்ளிஷ் பண்ணி ரேங்க் பண்ணி காட்டுறேன். சரிதானே? நன்றி. கிளாஸ் நான் முடிச்சுக்கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, டவுட்டும் இல்லை தானே யாருக்கும்? ஜூம் லிங்க் வந்து ஏன் லேட் ஆகினு சொல்லி சொன்னா கவரேஜ் இஷ்யூ ஆயிடுது. அதெல்லாம் ஜூம் லிங்க் வந்து வாங்க மிச்சம் அதெல்லாம் வேற இந்த அட்மின்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண கொஞ்சம் குரூப்ல மெசேஜ் பண்ணி போட சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணிப்பாரு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. அப்ப நம்ம கிளாஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணி கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல